வந்தே மாதரம். நான் ஒரு கடையில் கேட்டேன், ஒரு சட்டையை துவைத்து தேய்ச்சி கொடுக்க எவ்வளோ ஆகுன்னு கேட்டேன். 100 ஆகும் சார், 85 சார்ஜு, 15 ஜிஎஸ்டி அப்படின்னாங்க. பண்ணவொன்னே அப்படியா அப்படின்னு கேட்டு வந்துட்டேன். அப்புறமா ஒரு போஸ்டிங் போட்டேன். வராக்கடன் வருமான வரி பாக்கி கருப்பு பணம் விவகாரத்தில் பாஜகவின் கள்ள மௌனம்னு போஸ்டிங் போட்டேன். போட்ட உடனே பயங்கரமாக 16 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. 22 பேர் கடுமையான விமர்சனம். அதில் ஒரு விமர்சனம், 70 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கோமாளியாக கோமாவில் இருந்தீர்களா? சாரை கொள்ளையடித்தவனை விட்டுவிட்டு அதை தடுப்பவர்களை கேள்வி கேட்பதை விட பைத்தியக்காரத்தனம் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக, இது பைத்தியக்காரத்தனமா? கருப்பு பணத்தை ஏன்டா கொண்டல, வராக்கடனை ஏன்டா பிடி கொண்டல, வருமான வரிக்கு ஏன்டா பிடிக்கலன்னா அதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுறாரு அவர். இது இந்த போஸ்டிங்க்கு. இன்னொரு போஸ்டிங் போடுறேன், ஒரு நாள் ஆச்சு போட்டு. 70 வருஷம் காங்கிரஸ் கொள்ளையடிச்சு தான் பாஜக பாய்ஸ் குற்றச்சாட்டு. யோகியவான் மோடி ஆட்சிக்கு 10 வருடம் ஓடிவிட்டது. கொள்ளையடித்த காங்கிரஸ்காரனை எல்லாம் சுழுக்கெடுத்து பணத்தை எல்லாம் பிடுங்கி ஏழைகள் வாழ்வை வழக்கமாக்கி விட்டார். மோடி த கிரேட். ஆனால் சோனியா வீட்டு வாடகை பாக்கியை வாங்க மாட்டார். சோனியாவின் 20 பில்லியன் டாலரை கண்டு கொள்ள மாட்டார். அப்போலோவில் பிச்சை எடுப்பார். ஏன்னா சோனியா, நம்ம ஜெயலலிதா சிஎம்மாக இருந்தாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் 75 நாள். உருப்படியான மத்திய அரசாங்கம் இருந்ததுன்னா ரெய்டு பண்ணி உள்ளே என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கணும். அமித்ஷா அப்போ பாஜக தலைவராக இருந்தார். அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு போயிட்டார். அப்படிங்கிறத சுட்டி காட்டி ஒரு போஸ்டிங் போட்டால் அதை யாரும் லைக் பண்ண மாட்டாங்க, கமெண்ட் அடிக்க மாட்டாங்க. இதுதான் நம்ம பாஜக பாய்ஸ் லட்சணம். இதுக்கு பதில் சொல்லணும் உடனே. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு போலி கட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கருப்பு பணத்தை கொண்டாலே நாட்டில் வறுமை போயிடும். வருமான வரி பாக்கியெல்லாம் பணக்காரன் தான் வருமான வரிக்கு பாய்ச்சிருப்பான். வராக்கடன் வச்சுருக்கோன்னு பெரிய பெரிய கொள்ளைக்காரன் தான் வராக்கடன் வச்சுருப்பான். இப்போ நம்ம வங்கியில் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில், சாதாரண அக்கௌண்ட்டில் 2500 செக் வச்சு மினிமம் பேலன்ஸ் 2500 இல்லைன்னா ஒன்றா பிடிக்கிறான். மாதம் ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிடலாம். அவ்வளோ குடும்பப்படுத்துகிறான். ஆனால் பணக்காரங்களை கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஆனால் இந்த போஸ்டிங் போட்டால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் பாஜகவின் லட்சணம். அதனால் தயவுசெய்து வர தேர்தல் ஜெபமணி ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எப்படியும் ஜனதா பரிவாரங்கிற பேரில் நாங்கள் நிற்போம். எங்களை ஆதரித்து கொஞ்சம் ஓரளவுக்கு நேர்மையான ஆளுங்க, 90% நேர்மையான ஆளுங்க. நாங்கள் கண்டிப்பாக நாட்டுக்கு நல்லது செய்வோம். ஜெய்ஹிந்த்.